ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பாட்லெஸ் பிக்சல்ஸ். இந்த வீடியோவில் ஷேப்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இந்த ரெக்டாங்கிள் டூலை ப்ரெஸ் பண்ணி ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணேன் அப்படின்றப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டூல் ஆப்ஷன்ஸும் காட்டும். அதில் நான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூலை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். அதனால் நான் ஃபில் கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபில் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ஷேப் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் இருக்குது. இது சென்டரில் வரதுக்கு ஜஸ்ட் இங்கே போயிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட் டூல், இந்த ரெக்டாங்கிள் டூல் பக்கத்துலேயே ஆங்கர் பாயிண்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் சென்டராக வந்துருச்சு. ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட் எதுக்காக சென்டராக வைக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொட்டேஷன் பண்ணுறேன். இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் ஆர், அதாவது அந்த ரொட்டேஷன் சிம்பிள் காட்டும். இப்போ நான் ஆர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொட்டேஷனுக்கான ஆப்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக காட்டும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி இங்கே நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குது அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ அண்டு கொடுக்குறேன் கண்ட்ரோல் இசட். இப்போ இதே இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இப்போ நான் வந்து இதை ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்றப்போ அந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் அகைன் சென்டராக வரணும். எக்ஸாக்டாக நம்ம என்ன தான் மூவ் பண்ணாலும் அக்யூரேட்டாக செட் பண்ண முடியாது. அதனால் சிம்பிளாக கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட் உள்ள டபுள் கிளிக் கொடுத்தா போதும், நமக்கு சென்டராக செட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோ ட்ராப் டவுன் ஆரோ கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கண்டென்ட், இந்த கண்டென்ட்ஸில் இருக்கிற இந்த ரெக்டாங்குலரோட ட்ராப் டவுன் ஆரோ, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலுக்கான பாத்துன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேப்பாக வந்து ட்ரா பண்ணியிருக்கோன்றதுனால இதில் சைஸ், பொசிஷன், ரவுண்ட்னஸ், ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ சைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோட சைஸை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வித் ஹைட்டு தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணுன்றப்ப இந்த லிங்க் எடுத்துகிட்டு வித்தையும் ஹைட்டையும் தனித்தனியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லாக் பண்ணிட்டிங்கன்னா அகெயின் நம்மளால் வந்து ஸ்கேல் கரெக்டாக பண்ண முடியும். அகெயின் பொசிஷன், ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ ரவுண்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்னர்லாம் ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, இந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குது. அந்த ரவுண்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அனிமேட் பண்ண முடியும். ஸ்டாப் வாட்ச் சிம்பிள் இருக்குது. இப்போ ஸ்ட்ரோக்கோட கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அகெயின் ஒப்பாசிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, ஸ்ட்ரோக் வித்தோட வேல்யூ. ஸோ ஃபில்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபில் ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால நமக்கு ஃபில் டேப் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் கலர் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஒப்பாசிட்டி வேல்யூ 34% இருக்குது. நான் இன்க்ரீஸ் பண்ணி 100% மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே ஏன் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக வந்து இல்லை, அந்த டபுள் ஷேடாக தெரியுது அப்படின்னா இது வந்து மோடில் இருக்குது. இந்த ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா காம்போசிஷனில் மோடு வந்து பார்த்திங்கன்னா கலரில் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கலருக்கும் ஃபில்லுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆடாக தெரியுது பார்த்திங்களா. இந்த கலருன்றதை சூஸ் பண்ணி நான் நார்மல் கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் நடக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இது கொஞ்சம் பிக்ஸ்லேட் ஆன மாதிரி இருக்குல்ல, இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே ட்ரா பண்ண இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் தான். பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பிளர்ராக இருக்கிற ஃபீல் வரும். ஏன்னா விசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே குவார்ட்டரில் வந்து செட் பண்ணியிருக்கு. இப்போ நான் ஃபுல்லுன்னு செட் பண்ணேன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி தெரியும். இந்த குவார்ட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூக்காக வந்து செட் பண்ணுறது. எதுக்காக ப்ரிவியூக்கு குவார்ட்டர்ன்றது செட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்கேஸ் ரொம்ப ஹையான ஒரு 4K வீடியோ 8K வீடியோஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுறோன்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டக் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும். அந்த மாதிரி ப்ளே ஆகக்கூடாது, நம்ம தெளிவாக எடிட் பண்ணோன்றதுக்காக இதை குவார்ட்டரில் செட் பண்ணி குவார்ட்டரில் செட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். ஃபுல்லுன்னு இருக்கும்போது கொஞ்சம் லோடாகி ப்ளே ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேப்புக்கான, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்புக்கான தனி டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவரால் லேயருக்கான தனி டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன். இது ஷேப்புக்கானது, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது ஷேப்புக்கானது, இது லேயருக்கானது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அகெயின் இந்த ரெக்டாங்குலரையே சூஸ் பண்ணிவிட்டு நான் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெக்டாங்கிள் 2 வந்திருக்கு. அகெயின் ரெக்டாங்கிள் 3. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணால் ஷேப் வரக்கூடாது, மாஸ்க் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் இதை நான் மாஸ்க் பண்ணுன்றப்ப அகெயின் இதுலேயுமே சேம் அந்த மாஸ்க் டூலை கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை மாஸ்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்குன்னு வந்து விசிபிள் ஆகும் அதே லேயரில். இந்த மாஸ்கோட பாத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த செலெக்ஷன் டூல் சூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அகைன் மாஸ்க் ஃபெதர் எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதை ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றப்ப ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஒப்பாசிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்குக்கான ஒப்பாசிட்டி, அதுக்கு அந்த மாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகி லைட்டாக தெரியும். டிரான்ஸ்பரன்சி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மாஸ்கோட எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மாஸ்க்காக இருக்கணும், இல்லை வெளியில் போனோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மாஸ்க் நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அதுலேருந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்தால் நல்லா இருக்குன்றப்ப அதை அகைன் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க்லேயே இப்போ நம்ம பண்ண அந்த மாஸ்க்கு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றப்ப சப்ஸ்ட்ராக்ட், அதாவது இப்போ நான் வந்து ட்ரா பண்ண ஷேப்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் எனக்கு தெரியணும் அப்படின்றப்ப நான் இந்த ஃபெதர்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த எக்ஸ்பேன்ஷனையும் ரிமூவ் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி 0 ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த ஷேப்குள்ளே மட்டும் அந்த ஆப்ஜெக்ட் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி இருக்கு. இப்போ இல்லை, நான் அந்த ஷேப்குள்ளே மட்டும் அந்த ஆப்ஜெக்ட் தெரியக்கூடாது அப்படின்னா இங்கே ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி சப்ஸ்ட்ராக்ட். இப்போ இதே வந்து செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணணும் இல்லை வேகமாக பண்ணுறீங்க அப்படின்றப்போ இங்கே இன்வெர்ட்னு கொடுத்தனா போதும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும்போது நமக்கு வந்து விசிபிளாக தெரியுது. அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆடுன்னு கொடுத்துட்டு இதை இன்வெர்ட் அப்படின்னா நம்ம பண்ண செலெக்ஷனுக்கு ரிவர்ஸாக செலக்ட் ஆகுறதா இந்த இன்வெர்ட். இதை எனேபிள் பண்ணால் ரிவர்ஸாக செலெக்ஷன் விசிபிளாக காட்டும். இப்போ இன்டர்செக்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாஸ்க் 3 மாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்னுன்றது என்ன அப்படின்னா அந்த மாஸ்க் இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நன்னுன்றது அந்த பாத் மட்டும் இருக்கும் பட் அது மூலிமா எந்த யூஸும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆடுன்னு கொடுத்துக்கிறேன். அகைன் இன்னொரு மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை மாஸ்க்காக, அதாவது பென் டூலை சூஸ் பண்ணிட்டு இங்கே மாஸ்க்கை எனேபிள் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஷேப்பை வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ 2வது மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்றதுனால எனக்கு இதில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் விசிபிள் ஆகியிருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்செக்ட், இதில் இன்டர்செக்ட்னு மாற்றிட்டேன். அகைன் இதில் போயிட்டு இன்டர்செக்ட். இப்போ இங்கேயும் இன்டர்செக்ட்ன்றப்ப என்ன ஆகும்னா 2 மாஸ்க்கும் ஜாயின் பண்ணுற ஏரியா மட்டும்தான் விசிபிளாக தெரியும், அவுட்டரில் இருக்கிறது தெரியாது. இதே இங்கேயும் இன்வெர்ட்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த 2 மாஸ்க் இருக்கிற ஏரியாவில் அந்த மாஸ்க் இருக்கிற ஏரியா தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விசிபிளாக தெரியும். இதே ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்றப்போ எனக்கு மாறும். ஸோ ஷேப்ஸ் எல்லாமே வந்து சேம் ப்ராசஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் இதை பார்க்கலாம். சர்க்கிள் இப்போ நான் ஷிஃப்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்பரான சர்க்கிள் வரும். இதே இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட்டை பிடிக்காமல் நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு ஓவல் மாதிரி வரும். எனக்கு இது ப்ராப்பராக ஸ்கொயரில் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிக்கணும். இதே தான் ரெக்டாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணும்போதும் ரெக்டாங்கிள் உங்களுக்கு ஸ்கொயராக வரணும்னா ஷிஃப்ட்டை பிடிக்கணும். இந்த ஆங்கர் பாயிண்ட் சென்டர் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டபுள். இப்போ இந்த எலிப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். எலிப்ஸ்க்கான பாத் இருக்குது, சேம் எல்லாமே வந்து அதே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். டேப்பர்ஸ் வேவ் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். இப்போ உங்களுக்கு இங்கே மாறக்கூடிய விஷயம் இந்த ஷேப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிகான் டூல் லைட்டாக மாறும். அகைன் ஷிஃப்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் ஆர்ட்போர்டில் சென்டராக எடுத்துகிட்டு வரணும், ஸ்க்ரீனோட சென்டராக எடுத்துகிட்டு வரணுன்றப்ப ஷிஃப்ட்டை நான் இன்னமும் வந்து ரிலீஸ் பண்ணலை. இப்போது ஸ்பேஸ் அட் அ டைமில் ஸ்பேஸையும் ப்ரெஸ் பண்ணி நான் இங்கே சென்டரில் மூவ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிஸ்டாரோட பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 5 பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போது இதோட பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை 3 பாயிண்ட்ஸாக செட் பண்ணி ட்ரையாங்கிளாகவும் இதோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிகன், ஹெக்ஸாகன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது அவுட்டர் ரேடியஸ், இது அவுட்டர் ரவுண்ட்னஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது சர்க்கிள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக ஃபார்ம் ஆகும். அது அப்படியே வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டடாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் எடிட்லாம் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த ஷேப்பில் எப்படிலாம் வந்து பண்ணுறோமோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாருக்கான என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாடி ஸ்டாரில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும் இந்த ஸ்டாருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட்னஸ், இது எல்லாமே வந்து சிமிலர் தான். இன்னர் ரேடியஸ்ன்றது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த எஜ் ஷார்ப் எஜ் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். அவுட்டர் ரேடியஸ்ன்றது வெளியில் இருக்குது பார்த்திங்களா அது. ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா மாறுது. நான் இன்னர் ரவுண்ட்னஸ்
உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறேன். அவுட்டர் ரவுண்ட்னஸ். இப்போ இந்த இன்னர் ரவுண்ட்னஸை நம்ம எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னர் ரவுண்ட்னஸோட மேக்ஸிமம் வேல்யூஸையும் வந்து செட் பண்ணுறேன். அவுட்டர் ரவுண்ட்னஸோட மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து செட் பண்ணும்போது நமக்கு க்ரியேட்டிவான ஷேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டேலா டைப்பில் அனிமேட் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் பண்ணலாம்.